ஹாய் ஹலோ ஆல். ஸோ பணியாரம் சாப்பிட்ணும் போல் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க ட்ரை பண்ணுவோம். நான் வந்து ஒரு 1 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து காலையில் புளிச்சதுக்கப்புறம் நம்ம அதை காலையில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்து தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாவோடு ஊற்றிட்டு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, நிறைய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாவோடு ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கல் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய், எல்லா கல்லையும் எண்ணெய் ஊற்றிட்டு வேணும்னா நெய்யும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாவை நம்ம ஊற்றிட்டு திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு பணியாரம். ஆக்சுவலாக நான் வந்து கருப்பு உளுந்து வந்து பெருசாக தோல் எடுக்கலை, நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு குக்கும்பர் தோசை வந்து பார்த்தேன், அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அது மாதிரி ட்ரை பண்ணேன். சரி அதையே நம்ம பணியாரத்துலேயும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். வருமா வராதா கடவுளே, நல்லா வந்துன்னு நினச்சேன். நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டட்டா பாய், தேங்க்யூ.